பாலசுப்ரமணியம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஐயா என்னையா கையில கோவக்காயா வச்சுருக்கிறீங்க? ஆமாங்க. கோவக்காய் கீரை நல்லா வாடிச்சுல்ல? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. காயெல்லாம் பாருங்க, நல்லா காயெல்லாம் தெரியுது. ஆமாங்க. சூப்பருங்க ஐயா, நிறைய காயெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. கோவக்காய் நல்லா வாடிச்சு, இலை நல்லா வாடிச்சு. இதை இங்க சூப்பரா நல்லா வச்சிருக்கீங்களே பழத்தோட. ஆமாங்க ஐயா, இதோட நன்மைகள் என்ன, எப்படி எல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன நோய்கள் குணமாங்க ஐயா? ஐயா, இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் சக்கரை நோய் வந்துருது. சக்கரை நோய் வந்துருது. ஆமாங்க. எல்லா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. ஆ. இதை வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டே இருந்தாங்கன்னா சக்கரை நோய் நார்மல் கண்டிஷன் வந்துருங்க. நார்மல் வந்துருங்க. ஓகேங்க. இது வேற என்ன பிரச்சனைக்காக பயன்படுத்தலாம் ஐயா? இது வந்து பாத்தீங்கன்னா சூடு, பித்த மயக்கங்க, பெண்களுக்கு உண்டான அந்த மாதவிடாய் கோளாறு, அந்த வெள்ளைப்படுறது, வயிற்று வலி, இதெல்லாம் குணப்படுத்துங்க ஐயா. ஓ ஆமாங்க ஐயா. உடல்ல இருக்கிற விஷத்தன்மை எடுக்குன்னு சொன்னீங்க, அது எப்படியா? ஆமாங்க. நீங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து தெரியாம நிறைய சாப்பாடு, நிறைய கீரை, நம்ம சாப்பாட்டுல எல்லா வகையும் போயிருக்குள்ள ஏதோ ஒரு வகையில நச்சுத்தன்மை உள்ள போகும். அப்போ அதை வந்து வெளியே எடுக்கிறதுனா எடுக்க முடியாது. இது ஒன்னால தான் முடியுங்க. இது வந்து எவ்வளவு பெரிய பாசான நம்ம, அதாவது எந்த உடம்புல கெட்ட பிரச்சனை இருந்தாலும் உடனடியே நம்ம உடம்புல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். இது சாப்பிடக்கூடியதா? ஆமாங்க. சாப்பிடுங்க. வாவ், என்ன டேஸ்டா இருக்கு ஐயா? ஐயா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, நல்ல ஒரு லைட்டான கசப்பு இருக்கு. ஓகே ஓகே. இந்த பழமும் சாப்பிட போறீங்க? ஆமாங்க. சாப்பிடுங்க ஐயா. இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஆகும் ஐயா? இந்த பழம் சாப்பிட்றதுனால உடம்பு தம்முங்க ஐயா. உடம்பு வந்து ஒரு சென்த்தாகும். ஆமாங்க. ஆண்களுக்கு வந்துங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாக இருப்பாங்க. ஆமாம். ஒரு மயக்கமாக இருப்பாங்க. ஆமாம். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆமாம். என்னடா தெரியல, ஒரு மாதிரி இருக்குது நமக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மயக்கங்க, அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுல சரியாயிருக்கு. ஐயா, மக்களுக்கு அற்புதமாக தகவல் சொல்லிக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.